ஐயப்பன் ஏன் கால் முடியாத தனது பக்தருக்கு உதவினார்? உங்களுக்கு ஐயப்பன் பிடிக்கும் என்றால் இந்த வீடியோவை ஒரு லைக் பண்ணிக்கோங்க. சரவணன் என்பவருக்கு பிறவியிலிருந்து கால் ஊனம். ஆனால் அவருக்கு ஐயப்பன் மீது மிகுந்த பக்தி. பல வருடங்களாக அவருக்கு ஐயப்பன் சாமியை நேரில் காண வேண்டும் என்று ஒரு ஆசை. இருப்பினும் அவரால் மழையினை ஏற முடியாது என்பதால் அவரை யாரும் அழைத்துச் செல்லவில்லை. பல வருடங்களாக இதை நினைத்து கஷ்டப்பட்ட சரவணன் ஒரு நாள் ஐயனை காண முடிவு எடுத்து ஐயப்பன் மாலை அணிகிறார். விரதங்களில் எந்தவித குறையும் இல்லாமல் உடலிலும் உள்ளத்திலும் மிகவும் சுத்தமாக இருக்கிறார். சரவணன் பக்தியை பார்த்த ஐயப்பன் அவரை சோதிக்க எண்ணுகிறார். சரவணன் 48 நாள் விரதம் முடிந்து சபரிமலைக்கு வருகிறார். மலையில் ஏறும் பொழுது அனைவராலும் சுலபமாக முடிந்தது, அவரால் முடியவில்லை. சரவணன் எவ்வளவு முடிந்தாலும் அவரால் பாதி மலையை கூட கடக்க முடியவில்லை. ஐயப்பனும் சரவணன் என்ன செய்வார் என்று பார்க்கிறார். ஒரு இடத்தில் சரவணன் தடுமாறி கீழே விழுகிறார். அந்த நொடியில் கூட ஐயப்பா என்னை காப்பாற்று என்று கூறுகிறார். சுவாமி ஐயப்பன் உடனே ஒரு புலியாக உருமாறி சரவணனை சென்று காப்பாற்றுகிறார். புலியாக மாறிய ஐயப்பன் மீது சரவணன் அமர்ந்து ஐயன் சன்னதிக்கு வந்து ஐயப்பனின் அருளை பெற்றார். தன்னை நம்பியவர்களை